Daily. Taste the Daily. அவர் விஜய சிக்கல்ல மாட்டி விடணும். இவர் சனாதனத்துக்கு ஒழிப்போம்னு ஆமாம் சொன்னார்னா அப்போ இந்துக்கள் பாஜக மத்திய பாஜக தேசிய அளவில் அங்கிருந்து நமக்கு எப்படி ப்ரெஷர் வந்துச்சோ அதே மாதிரி அவருக்கும் வரும். ஆமாம், யாம் பெற்ற இன்பம் இல்லை யாம் பெற்ற துன்பம் பிறகு வைகமே. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு பிரச்சனையாகி பெருசாக போனோன்னா ஸ்டாலின் அவர்களே கூப்பிட்டு நீ ஏன் தேவையில்லாமல் இந்த சனாதன பிரச்சனை மறுபடியும் கிளப்புற அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காரு, கோவப்பட்டிருக்காரு பையன்கிட்ட. விரைவில் அவர் முதலமைச்சர் ஆவார். ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வேறு முதல்வர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நேரமும் ஆட்சிக்கு விரும்புகிறார். ரெண்டாவது நம்ம யோசனை பண்ணி பார்க்குறோம், இப்போ இந்த 8 பேர் இப்போதைக்கு வெளியில் இருக்காங்க கூட்டணி, அதாவது திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, ஐயூஎம். இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்னமோ அவருக்கு ஏதோ சாமி வந்த மாதிரி இருக்குது. பார்த்து பேசிட்டோம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அவர் பேர் அனிதாவும் அனிதா ராதாகிருஷ்ணன். நம்ம எங்கே இருந்தோம், எங்கே வந்திருக்கோம், என்ன பேசுகிறோம், இதெல்லாம் பார்க்கணும். எதிர்கால அரசியல் சூழ்நிலையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் பரவாயில்ல. லீமா ரோஸ் அவர்களும் தவேகா நிர்வாகி ஒருவருன்னா வேறு யாராக இருக்க முடியும்? ஆதரவு நிர்வாகியாக இருக்க முடியும், அமைச்சர். ஏன்னா அவர் குடும்பத்திலிருந்தே வருவார். இவங்க தான் வேலுமணி எஸ்பி இவர் சிவி சண்முகம் குரூப்புக்கு நாங்கள் அமைச்சர் பதவி தரோம் 8, அவங்க 5, அவங்க 8 கேட்டு இவங்க எல்லாம் 5, 6ன்னு பேசி இதெல்லாம் பேசினதெல்லாம் இவங்க லெவலில் தான். விஜய்க்கு எதுவுமே தெரியாது. ஆனால் லீமா ரோஸ் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை எங்கிருந்து யார் கொடுத்தார்கள்? அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவருடைய மருமகன் என்பதால். சென்னை அந்த மாப்பிள்ளைனாலே பிரச்சனை தானே. இப்போ தான் ஒரு மாப்பிள்ளை பிரச்சனை முடிஞ்சதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது இன்னொரு மாப்பிள்ளை பிரச்சனை வந்துடுச்சு. இது உண்மையானால், விஜய்க்கு தெரியாமல் தான் இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது உண்மையாக இருந்தால், அப்போ விஜய் பொம்மை முதல்வராக செயல்படுகிறாரா? அவர் சொல்லியிருக்காரு, நான் அப்போது அரசியலில் வந்திருந்தேன்னா 100% வெற்றி பெற்றிருப்பேன்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு விஜய் ஆட்சி புரியக்கூடாதுன்னு நான் எந்த முயற்சியிலும் ஈடுபடலை, விஜய் மீது எனக்கு எந்த பொறாமையும் இல்லை அப்படின்னு தன்னிலை அறிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி கொஞ்சம் இங்கே எல்லாம் செட்டில் ஆகிற வரைக்கும் அடிக்கடி இமயமலை போவார். இந்த மாதிரி ஏதோ ஆன்மீகத்தில் ஈடுபட்டாருன்னா அவருக்கு நல்லது. இல்லைன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாராக இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. கேள்விகள் ஆரம்பிச்சிருவோமா சார்? பண்ணுவோம். முதல் கேள்வி பூந்தமல்லியிலிருந்து ராமானுஜன் கேட்கிறார். முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் சனாதன ஒழிப்பு பேச்சுக்கு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடக மாநிலங்களில் பலத்த எதிர்ப்பு எழுந்துள்ளது. மீண்டும் சொல்ல வந்தேன். ஏதாவது ஏன்னு கேட்டால், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அவர் பேசினது அப்போவே 13 மாநிலங்களில் வழக்குகள் பதியப்பட்டு ஒரு உச்சநீதிமன்றத்தில் எல்லாத்தையும் ஒன்றா விசாரிக்கணும்னு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆமாம், இப்போ 13 மாநிலம் கர்நாடகாவில் போய் 1 லட்சம் ரூபாய்க்கு பணம் அந்த பிணைத்தொகை கட்டி தான் அவர் வெளியே வந்தார். அதாவது அந்த பிணைத்தொகை கட்டி அது ஷூரிட்டி போகிறத அந்த ஒரு ப்ரொசீஜர், லீகல் ப்ரொசீஜர். இது மாதிரி இன்னும் மற்ற மாநிலங்களில் வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ ஏன் அவர் இங்கே பேசினார்? இவ்வளோ விஷயம் தெரியும், ஏற்கனவே இப்படி இருக்கும்போது ஏன் பேசுகிறாருன்னா, அவர் விஜய சிக்கல்ல மாட்டி விடணும். இவர் சனாதனத்துக்கு ஒழிப்போம்னு ஆமாம் சொன்னார்னா அப்போது இந்துக்கள் பாஜக மத்திய பாஜக தேசிய அளவில் அங்கிருந்து நமக்கு எப்படி ப்ரெஷர் வந்துச்சோ அதே மாதிரி அவருக்கும் வரும். ஆமாம், யாம் பெற்ற இன்பம் இல்லை யாம் பெற்ற துன்பம் பிறகு வைகமே அவருக்கு வரும். ஆதரவு சொன்னார்னு பாருங்க, அவர் என்ன பெரியார் வச்சுருக்காரு, அண்ணாதுரை படம் வச்சுருக்காரு, எல்லாம் வச்சுருக்காரு, அம்பேத்கர் வச்சுருக்காரு, அப்படிலாம் சொல்லி சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லி இவர் திராவிடன் தான். கமலஹாசன் வேறு சும்மா இல்லாமல் தவேக ஆட்சி என்றாலும் அது திராவிட ஆட்சி தான். அவர் ஏதோ ஒரு வசனம் பேசிட்டு போயிட்டார். அது வேறு. அவர் விஜயை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அவர்கிட்ட 6 திரைப்பட
துறைக்காக கோரிக்கைகள் கொடுத்துட்டு போனார். அதில் கொஞ்சம் அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க திமுகவினர். அதனால் முரசொலியில் கூட ஏதோ ஒரு அவரை பற்றி திட்டி ஒரு கவிதை ஒன்று வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. எதனால் சொல்கிறேன்னா, இவர் ஏன் உதயநிதி மறுபடியும்னா சட்டமன்றத்தில் பேசுனது வந்து நீதிமன்றத்தில் வழக்காக முடியாது. ஒரு சட்டமன்றத்திலையோ பாராளுமன்றத்திலையோ பேசுகிறத வச்சு நீதிமன்றத்தில் வந்து அது வழக்காக முடியாது. போன தடவை ஏன் வழக்காச்சுன்னு சொன்னால் பொது மேடையில் பேசினார். அவர் சேகர்பாபு பக்கத்தில் இருந்தார், வீரமணி ஐயா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் சனாதன தர்மம்னு சொல்கிறது வந்து இந்து மதம்தான். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு பிரச்சனையாகி பெருசாக போனோன்னா ஸ்டாலின் அவர்களே கூப்பிட்டு, நீ ஏன் தேவையில்லாமல் இந்த சனாதன பிரச்சனை மறுபடியும் கிளப்புற அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காரு, கோவப்பட்டிருக்காரு பையன்கிட்ட, சின்னவர்கிட்ட. உடனே வந்து ஒரு இது கொடுத்தாரு, நான் வந்து இந்து மதத்தை குறிப்பாக சொல்லவில்லை, எல்லா மதத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளையும் தான் சொல்கிறேன். சரி, எல்லா மதத்தில் உள்ளன்னா இது வரைக்கும் நீங்கள் பேசுனதெல்லாம் ஸ்ரீரங்கம் கோயில் இந்து கோயில் வாசலில் தானே பெரியார் சிலையை வச்சு கடவுளை நம்புவோன் காட்டுமிராண்டி அயோக்கியன்னு போட்டிங்க. மசூதி வாசலில் போட்டது இப்போ அவர் சிலை வைக்கல, போடல, இதில் போடல, தேவாலயங்களில் போடல. இப்போ ஏற்றத்தாழ்வுகள் இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கா? எல்லா மதத்துலேயும் தான் வந்து சாதி இருக்குது. கேத்தலிக்கு இதுக்குள்ள முடியாது. அது மாதிரி பல ஒரு மதத்துலேயும் ஒரு இருக்குது. என்னைக்காவது அதை குறிப்பிட்டு பேசியிருக்கிறீர்களா? இந்து மதத்தை தானே திருப்பி அட்டாக் பண்ணுறீங்க. இப்போ இது போன தடவையே வந்து இந்த மாதிரி வந்தபோது ஸ்டாலின் அவர்கள் படத்தையும் உதயநிதி படத்தையும் வந்து இந்த கழிவறைகள் உள்ளே போகிற இடத்துலலாம் வந்து தரையிலெல்லாம் அந்த போஸ்டர் மாதிரி போட்டு அது மேலே சிறுநீர் கழிப்பது, காலால் மிதிக்கிறது, செருப்பால் அடிக்கிறதெல்லாம் அப்போவே பண்ணாங்க. இப்போ மறுபடியும் கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலாம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா தமிழ்நாட்டில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு இந்துக்கள் அவங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் அவர் உணர்வுகள் வந்து ஏதோ அங்கங்கே அந்த இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி அல்ல இந்த மாதிரி கொஞ்சம் அந்த இந்துத்துவாவை அடிப்படையாக கொண்ட சில இயக்கங்கள் ஒரு போராட்டம், ஒரு 200 பேர் வச்சு ஒரு போராட்டம் வராங்களே தவிர இந்த பொதுமக்களிடம் வந்து அந்த உணர்வு வரல. நான் வந்து அவங்கள தூண்டி விட்டு நீங்கள் கலாட்டா பண்ணணும், இல்லை வந்து அதே மாதிரி அவர்களை இழிவுபடுத்த வேண்டும், இந்த மாதிரி அவர் படத்தில் செருப்பால் அடிச்சு அப்படின்னு சொல்லலை. இவர்களுக்கு இப்போ கொடுத்த தண்டனை என்பது பெண்கள் பாதுகாப்பு, மற்ற விஷயம், அதாவது திமுக தோற்றது என்பது பல விஷயங்கள் வந்து காரணங்கள் எத்தனையோ. இதை தாண்டி இந்த சனாதன எதிர்ப்பு என்பதும் ஒரு காரணம். அது இந்துக்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து உள்ளுக்குள்ள அந்த உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிற இது ஒரு காரணம். கண்ணதாசன் ரொம்ப அருமையாக சொல்லுவார், கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. விவேகானந்தர் வந்து சனாதன யூனிவர்சல் எட்டர்னல் ட்ரூத்துன்னு சொன்னார். அரவிந்தர் வந்து இது தேசியம்னு சொன்னார். மகாபாரதத்திலேயே வந்து சகோதரத்துவமும் நல்லிணக்கமும் தான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் திமுக பீரியடில் வெளியிட்ட புத்தகத்தில் சனாதன தர்மம் என்பது இந்து மதம் இந்து தர்மம் என்பது சனாதன தர்மம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ நான் இந்து மதத்தை சொல்லலை, அதில் உள்ள ஏற்றத்தாழ்வு தான் சொல்கிறேன். அப்படியா இருந்தால் நீங்கள் என்ன சொல்லணும்? சனாதன தர்மத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நான் அழிப்பேன்னு தான் சொல்லணுமே தவிர சனாதன தர்மத்தை அழிப்பேன் ஒழிப்பேன்னு அப்படி தானே பேசினார் அவர். முன்னாலேயும் பேசினார், இப்போ சொல்கிறேன். கண்ணதாசன் சொல்லும்போது சொன்னார், உன்னை நீ அறிந்து கொண்டால் அதுதான் சனாதன தர்மம். அவர் எப்போவுமே அந்த தத்துவங்களெல்லாம் வந்து ஒரு பாட்டில் கொண்டு வந்துடுவார். எங்கேயோ ஒரு இடத்துல அது பாட்டாக வந்து வெளியாகிடும். எம்ஜிஆர் படத்தில் வேட்டைக்காரன் நினைக்கிறேன், உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும், அதில் வரும் அதாவது
மாபெரும் சபையினில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும். இதெல்லாம் ஒரு தத்துவார்த்த பாடல். அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், அதுதான் சனாதன தர்மன்றார். அப்போ சொல்லும்போது மனிதத்தன்மையை காப்பாற்றும் அந்த மனிதன், அதாவது மனிதம் மனிதம்ங்கிறது வேற, மனிதன்கிறது வேற. எல்லாருமே மனிதன் தான். ஆனால் மனிதம்ங்கிறது ஒரு கருணை, மனிதத்தன்மை. இந்த மனிதத்தன்மை அழியாமல் இருப்பதை இருந்து பாதுகாப்பது எதுனால் அதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு கண்ணதாசன் சொல்றாரு. இவர் அதாவது நம்மவருன்னு சொன்னால் சின்னவர் விஜய் அவர்களையும் அவருடைய தலைமையில் உள்ள ஆட்சியையும் இந்த சனாதன தர்மத்தில் ஒரு சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் பேசுகிறார். அது விஜய் அவர்களுக்கு கையாளுவார்னு பார்த்தா அவர் வந்து என்ன பேசுகிறோமோ அதை விட்டார். அவரும் ஆதவர்ஜனாவும் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, இந்துத்துவாவுக்கு தான் எதிரானவர்கள். சரி ரைட், அப்போ நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் சொன்னால் ஒத்துப்பீங்களா? இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, இஸ்லாமிற்கு எதிரானவர்கள்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? இல்லை பெரியாருக்கு எதிரானவர்கள் இல்லை, பெரியாரியத்துக்கு எதிரானவர்கள் சொன்னால் ஒத்துப்பீங்களா? அவர் விஜய் என்ன செஞ்சுருக்கணும் அதுதான் இன்னும் அனுபவமின்மைங்கிறது. அதுதான் அவர் வெறும் டயலாகாக பேசணும்னு தான் நினைக்கிறாரு. சில நல்ல விஷயங்கள்லாம் முன்னெடுக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் அடையாள அரசியல். அவர் டிஃபன் பாக்ஸ் அவரே திறக்கிறாரு, அவரே இதெல்லாம் சாப்பிட்றாரு, போக்குவரத்தும் போது நிறுத்தாமல் இருக்கணும்னு சொல்கிறாரு, வெள்ளை டவலை வந்து சேர்லேருந்து எடுக்கிறாரு. இதெல்லாம் வந்து மக்களிடம் அடடா அப்படின்னு தோணுமே தவிர இதை பெரிய ஒரு கொள்கை, சித்தாந்தம், ஒரு கருத்தியல், அவர் பெரிய நல்லாட்சி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வராது. இதெல்லாம் வேணான்னு நான் சொல்லலை, பட் இதோட நிறுத்திடக்கூடாது. இதெல்லாம் வந்து சும்மா அந்த ஃபிலிம் காமிக்கிறதுமாங்களே, அந்த ஃபிலிம் காமிக்கிறதை தாண்டி நடத்தணும். இப்போ 717 மதுக்கடைகளை மூடினது வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓமலூர், சேலம் பக்கத்தில் இருக்குது ஓமலூர், அது பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரிலேயே டாஸ்மாக மூடின மறுநாள் அந்த இடத்துல அதுவும் கொஞ்சம் தள்ளியும் 2 தனியார் எலைட் பார். இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இது மதுவை டாஸ்மாகை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தனியார் பார் அதிகரித்தால் அது இதை விட சிக்கல், அதை ஒழிப்பது இன்னும் கஷ்டம் அப்படின்னு பல நிகழ்வில் காதோல்லையும் பேசிட்டோம், பல ஸ்வீட் பேக்ஸ் போனதாகவும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அப்போ மக்கள் நீங்கள் எல்லாமே அவங்க தான் விளம்பர அரசியல், நாடக அரசியல், அது ஒரு விதமான நாடகம்னா நீங்களும் அதே நாடகம், ஆனால் கொஞ்சம் டைப்பு டிஃப்ரெண்ட்டு, ஒரே டைலர் தான். அவங்க வந்து ஷூட்டிங்கே வச்சு நாடகம் போட்டாங்க, இவங்க சோஷியல் மீடியாவில் வச்சு நாடகம் போடுறாங்க. ஆக நாடகத்துடைய அந்த டெக்னாலஜி தான் இம்ப்ரூவ் ஆகிருக்கே தவிர நாடகம்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஏற்கனவே ஆட்சி வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திமுக. இன்னைக்கு நேற்று கூட இவர் திருமாவளவன் நாங்கள் இன்னும் திமுக கொள்கை கூட்டணியில் தான் தொடர்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பப்போ சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. விஜய்க்கு ராத்திரி தூக்கம் வந்துடக்கூடாதுன்றதுனாலேயே நல்ல எண்ணத்துலேயே என்னமோ தெரியல. அந்த பக்கம் அப்படி இருக்குது. இந்த பக்கம் இந்த 25 பேர் அது அதிமுக பிளவு மாதிரி வந்தது. இப்போ மறுபடியும் அதில் ஏதோ அது சரி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கயத்தில் ஆடுற ஆட்சி தான். இந்த கயத்தில் ஆடுற ஆட்சியில் மக்களுக்கு உண்மையாகவே நல்லது செய்தால் மட்டுமே மறுபடியும் ஒரு தேர்தல் வந்தால் நீங்கள் பிழைக்கலாம். இல்லை அது வெறும் இந்த நாடக அரசியல் தான்னா 108 சிக்கலாயிடும். ஓகே சார். அடுத்ததாக மதுரையிலிருந்து வடிவேல்ராஜன் கேட்கிறார், உதயநிதிக்கு நல்ல புத்தி தர வேண்டும் என்று கோவையில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் தொண்டர்கள் தோப்புக்கரண போராட்டம் நடத்தியுள்ளார்களே, பலன் கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? நிச்சயம் கிடைக்கும். உங்கள் தோப்புக்கரணம் போட்டு அங்கே கிடைக்குமா? இல்லைங்க, அர்ஜுன் சம்பத்துக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா இந்த தோப்புக்கரணம் போடுறது விஞ்ஞான ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காது இப்படி இழுக்கும்போது, அதனால தான் நமக்கு காது குத்துறாங்க. சின்ன வயசுலேயே நமக்கு இந்து மதத்தில் இது காது குத்துறது, ஆணாக இருந்தாலும் காது குத்துவாங்க, வேணும் குத்திருக்காங்க, அவங்களுக்கும் குத்திருப்பாங்க. ஆண்கள் அதுக்கப்புறம் தோடுகடு போடுறது இல்லையே தவிர காது குத்துறது ஆணோ பெண்ணோ குத்திடுவாங்க. ஏன்னா குத்தும்போது அங்கே உள்ள நரம்புகள்
அதை வந்து அந்த இரத்த ஓட்டத்தை அதிகமாக்குகிறது. அது அந்த இரத்த ஓட்டம் மூளைக்கு சீராக பாய்வதற்கு இந்த காது குத்தல் வந்து பயன்படுகிறது. நம்ம ஆட்கள் வந்து எதையுமே சும்மா சொல்லலை. ஒரு விஞ்ஞான ரீதியாக காது குத்துறது, அருணாகயிறு போடுறது. இந்த அருணாகயிறில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயத்து மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த தொப்புள் கொடி இருக்குது பாருங்கள். ஆமாம், அதை நம்ம அம்மாவுடைய கருவிலிருந்து வந்தபோது அந்த கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு 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 கொடி மாதிரி. அந்த கொடியை கட் பண்ணி தான் எடுப்பாங்க. அதுக்கு பேர் தொப்புள் கொடின்னு. நம்ம கூட ஈழத்தமிழர்கள்னால் தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவோம். தொப்புள் கொடி உறவுன்னா அந்த தாயுடன் உள்ள உறவு. தாய்க்கும் சேய்க்கும், தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் சேய்க்கும் ஒரு 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 கொடி இருக்குது. அந்த கொடியை கட் பண்ணி தான் பிறப்பு, அதாவது குழந்தை தனிப்படுத்தப்படுகிறது தாயிடமிருந்து. அந்த தொப்புள் கொடியை அதில் ஒரு சின்ன இதை வந்து ஒரு துண்டை எடுத்து அந்த காலத்தில், அதுக்கப்புறம் அது வந்து வெறும் ஒரு சும்மா ஒரு அடையாளமாக போயிடுச்சு. அந்த தாயத்துக்குள்ளே தங்க தாயத்து, யாருக்கு முடியலையோ வெள்ளி தாயத்து. அந்த இன்றைக்கி தங்கம் வெள்ளி எங்கேயோ ரெண்டுமே போயிடுச்சு. நம்ம இனிமேல் தாயத்து போடணுன்னா அலுமினியம் வேறு ஏதாவது தர வேண்டியது தான். அந்த அதுக்குள்ளே வந்து அதை வச்சு அதை அடைப்பாங்க. அன்றைக்கி சொல்லுங்கள் என்ன பைத்தியார்த்தணும்னு சொல்லி நம்ம அருணாகயிறு கட்டத்தையே விட்டுட்டோம், தாயத்து போகிறதையே விட்டுட்டோம். இன்றைக்கி அமெரிக்காக்காரன் இந்த தத்துவத்தை கண்டுபிடிச்சி இதில் உள்ள விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டெம் செல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி, அந்த ஸ்டெம் செல் என்னென்னா உங்கள் தொப்புள் கொடியிலிருந்து வெட்டி அதை வந்து ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணால் ஒழுங்காக, சும்மா அப்படியே நீங்கள் டப்பாவில் போட்டு வீட்டில் வைக்கக்கூடாது. நம்ம இதில் அதோடைய விஞ்ஞானம் தெரிஞ்சு அந்த ஒரு ஒரு குழா மாதிரி வச்சு அதை 2 பக்கமும் மூடி ஏதோ ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அவன் என்ன சொல்கிறான், ஸ்டெம் செல் பேங்க்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்கங்க, ரத்த சேமிப்பு வங்கி மாதிரி. இப்போது என்னுடைய அந்த தொப்புள் கொடி நான் பிறக்கும்போதே கட் பண்ணும்போது பத்திரமா வச்சு, ஒரு குழந்தை பிறக்குது, யார் இப்போது ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையுடைய அந்த தொப்புள் கொடியை எடுத்து அவன்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக வந்து அதை ப்ராப்பராக டாக்டர் மூலமாக கொடுத்தால், ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காலாம் வந்துடுச்சு, இந்தியாவிலையும் வர ஆரம்பிக்குது. அது வச்சா எந்த வியாதி வந்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த அவ்வளோண்டு அந்த ஸ்டெம் செல்லில் இருக்குது பாருங்கள், அதிலிருந்து ஒரு துகளை எடுத்து அதிலிருந்து மருந்து தயாரித்து கொடுத்தால் எல்லா வியாதிகளும், வியாதினா சும்மா சாதாரண ஜலதோஷ இருமல் இல்லை, ஒரு கேன்சரோ மற்ற பெரிய வரக்கூடிய மிகப்பெரிய வியாதிகள் கூட கட்டுக்கு கொண்டு வரப்படும். வியாதிகளே இல்லாமல் போகும்னு சொல்கிறத விட, இப்போ டாக்டர் வந்து ஒரு மருந்தாக எழுதி கொடுத்துட்டு, ஓஹோ இது உங்களுக்கு ஒத்துக்காது போல் இருக்குது, இதுன்னு மாத்துறாரு. இதுக்காக சொல்லணும், நம்மளுடைய இதில் வந்து தொப்புக்கரணம் கூட விஞ்ஞான ரீதியாக இருக்கிறது. அதோட உட்காந்து எழுந்துக்கிறீங்க. அப்போ உதயநிதிக்கு பலன் கிடைக்காது, இவங்களுக்கு தான் பலன் கிடைக்கும். ஸோ அவர் கேட்டது பலன் கிடைக்குமான்னு கேட்டார், யாருக்குன்னு அவர் கேட்கல. அதனால் நம்ம வந்து அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கும் அந்த மாதிரி தோப்புக்கரணம் நீங்கள் கூட வீட்டில் எல்லாரும் போடலாம். உதயநிதி அவர்களுக்கு நல்ல புத்தி வரணும்னு சொல்லிட்டு போடுங்க, பலன் கிடைக்கும். அவரவர்களுக்கு தோப்புக்கரணம் போடுபவர்களுக்கு பலன் கிடைக்கும். 2வது, ஒரு நியாயம் வேண்டாமா? அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட நம்ம கேள்வி கேட்குறோம். நம்ம வந்து கடவுள் தான் மனிதனுக்கு சோதனை வைக்கணும், மனிதன் கடவுளுக்கு சோதனை வைக்கக்கூடாது. நீங்கள் கோயம்புத்தூரில் அவர் ஒரு ஏதோ பிள்ளையார் கோயில், விநாயகர் கோயிலில் வந்து போய் இந்த தோப்புக்கரணம், ஏதோ ஒரு கோயில், எந்த கோயிலும் தெரியல, முருகர் கோயிலாக கூட இருக்கலாம், தெரியல, ஏதோ ஒரு கோயிலில் தான் பண்ணி, நம்ம கடவுள்கிட்ட வந்து நடக்கக்கூடியதாக வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணணும். நடக்க முடியாத வந்து நான் அமெரிக்காவுக்கு வந்து அதிபராகணும், இங்கே உள்ளூர்லேயே ஓட்டிங்க நம்ம ஓட்டு உரிமை அந்த கார்டு அப்ளை பண்ணாமல் இருப்பான், நான் அமெரிக்காவில் வந்து ஆகணும் அப்படின்மா. சில பேர் சொல்லுவான் எனக்கு லாட்டரி சீட்டில் விழணும், ஆனால் லாட்டரி சீட்டே வாங்க மாட்டான், வாங்க விட மாட்டான், ₹1 ₹10 கொடுத்து வாங்க மாட்டான். ஒரு தமாஷா சொல்லுது. அந்த மாதிரி கடவுள், நம்ம வந்து கடவுளை வந்து சோதனை பண்ணக்கூடாது. நடக்க முடியாத விஷயங்களுக்காக நம்ம கடவுளை வேண்டக்கூடாது. ஒரு நியாயமாக இருக்கணும் நடக்கிற விஷயம். அவர் கேட்டிருக்கிறதுக்கு இதான் பதில் சொல்ல முடியும். அவர் பாட்டில் போய் உதயநிதிக்கு நல்ல புத்தி கொடுன்னா அது கடவுளுக்கே அது ஒரு சோதனையாக இருக்கும் இல்லையா? நம்ம கடவுளை அந்த மாதிரிலாம் சோதனை பண்ணக்கூடாது. அடுத்தது தஞ்சாவூரிலிருந்து நெடுஞ்செழியன் கேட்கிறார், டெல்டா மாவட்டங்களில் நீர்நிலைகளுக்கு தூர்வார தேர்தலுக்கு முன்பே திமுக அரசு கான்ட்ராக்டர்களிடம் பணம் வசூலித்து விட்டதாலும் இப்பொழுது மீண்டும் அதிகாரிகள் பணம் கேட்பதாலும் பணிகள் தொடங்காமல் முடங்கி கிடக்கிறதாமே.
இது தேர்தலுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டாங்க, நிறையா திமுக ஆட்சியில் வழக்கமான விஷயந்தான். தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிவிப்பதற்கு 1 மாதம் முன்பே வந்து அந்த தேர்தல் அறிவிச்சாச்சுன்னு சொன்னாலே வந்து எந்த டெண்டரும் விடக்கூடாது, எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கக்கூடாது. இதில் நிறைய தேர்தல் விதிமுறைகள் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க, பழைய தேதி போட்டு. இப்போ 1ஆம் தேதி அன்றைக்கி தேர்தல் அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கு 10 நாள் முன்னால் தேதி போட்டு, பழைய தேதி போட்டு ஜிஓ இஷ்யூ பண்ணுறது. அதிகாரிகள் ஆளுங்கட்சி அதிகாரிகள் இவளுக்கு உதவியாக இருக்கும் பொழுது அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே. பழைய தேதி போட்டு ஜிஓ போட்டால் அது முன்னாலே போட்டோமே, அந்த மாதிரி போட்டு நம்ம முன்னாலேயே பேசியிருக்கோம் நம்ம நிகழ்வுலையே. இந்த தேர்தலுக்கு முன்னால் வந்து நிறைய டெண்டர்கள் வந்து டெண்டர் டேட்டு ஒன்று இருக்கும். அந்த டேட்டுக்கு முன்னாலேயே 5 நாளைக்கு முன்னாலேயே டெண்டர் எல்லாம் கொடுத்துட்டு அந்த டேட்டில் சும்மா வந்து எவனோ 2 பேர் அப்ளை பண்ணுவான், அவனை ரிஜெக்ட் பண்ணி ஏதோ ஒன்று க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. இல்லை அந்த ஆன்லைனில் வரணும் போது அந்த ஆன்லைனில் இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான், அதை பிளாக் பண்ணிடுவான், அன்றைக்கி ஹேக் பண்ணிடுவான். அப்போ வந்து யாருமே அந்த ஆன்லைனில் உள்ளே போகணும்னு நினச்சா கூட போக முடியாது. சரி ஏதோ டெக்னிக்கலாக போக முடியலன்னு சொல்லி விட்ருவான். ஆன்லைனில் வேறு யாருமே வரல, முடிஞ்சு போச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அவன் சொல்லுவான், அவங்க ஆட்கள், அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள், அந்த கான்ட்ராக்டர், ஏய் காலையில் 9லேருந்து 10 டெண்டரில் கரெக்டாக ஒரு 9:50க்கு நான் இண்டிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் டைம் தரோம், அதுக்குள்ளே நீ ஒன் டெண்டர் உள்ளான்னு. உள்ளே வந்துடுச்சு 2 டெண்டர். அதில் ஒன்று L1 லோயஸ்ட்டு. இந்த 2 டெண்டருமே அநேகமாக ஒரே ஆளாக இருப்பான், 2 பேரில் வேறு வேறு பேரில் போடுவான். இப்படியெல்லாம் செட்டப் பண்ணி பண்ணுறது திமுகவுடைய அவருடைய கைதேர்ந்த கலைகள். அந்த மாதிரி இது வந்து டெல்டா மாவட்டத்தில் நிறையா வந்து என்ன பண்ணிட்டாங்க, டெண்டரை கொடுத்து அதை பழைய தேதிட்டு டெண்டரை கொடுத்து அவன் டெண்டர் அவனுக்கு கொடுக்கணும் எவ்வளோ, 50 கோடி, அதுக்கு ஏதோ ஒரு கமிஷன் பர்சன்டேஜ் போட்டு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் தேர்தலும் போது யார் பணி செய்வாங்க, செய்ய மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சவொடனே பணியை ஆரம்பிக்கணுன்னா இப்போ புது ஆட்சி வந்துருச்சு. சரி, புது ஆட்சியில் வந்து எல்லாமே எந்த ஒரு இது வாங்காமல் ஏற்கனவே உள்ள டெண்டர்லாம் கரெக்டாக வேலை செய்யுங்கன்னு சொல்லி புதுசாக வர டெண்டர் இனிமேல் தான் விடுவாங்க. இன்னும் இப்போ தானே ஆட்சி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நேர்மையாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வந்த உடனே அதிகாரிகள் அந்த ஏன்பா அந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஏன் வேலையை ஆரம்பிக்கலன்னு கேட்கும்போது, அதாவது அதிகாரிகள் வந்து இல்லைங்க நீங்கள் அன்னைக்கு கொடுத்தது அந்த ஆட்சி, இப்போ புதுசாக வந்திருக்காங்களே இவங்களுக்கு நாங்கள் பணம் அவங்க கேட்குறாங்க, இப்போ பணம் கொடுத்தா தான் நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும், இல்லைன்னா இந்த டெண்டர்லாம் கேன்சல் ஆகிடும், பழைய ஆட்சி டெண்டர்லாம். ஏங்க அவன் ஏதோ ஒரு 20%, 25%, ஏதோ ஒன்று 30% அவன் கொடுத்துட்டான். 100 கோடி டெண்டர்னு வைங்க, சும்மா உதாரணமாக 20 கோடி 25 கோடி கொடுத்துட்டான். மறுபடியும் அதே 100 கோடி டெண்டரை வந்து இன்றைக்கி வந்து அவன் மிச்சம் 75க்குள்ளே தான் பண்ணி அவன் லாபம் சம்பாதிக்கணும். அப்போ அவன் வந்து எப்படி சம்பாதிப்பான், இன்னொரு 25 கோடி இன்றைக்கி கொடுக்கணும் புதுசாக ஆட்சிக்கு வந்துருக்கவங்களுக்கு அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் போக அவனுக்கு மெட்டீரியல் வாங்கி லேபர் கொடுத்து அவன் கையிலேருந்து காசு போட்டு தான் அந்த பணியை தூர்வார பண்ணணும். எவன் பண்ணுவான், எந்த கான்ட்ராக்டர் பண்ணுவான்? இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, புதிதாக ஆட்சி அமைந்திருந்தாலும் அந்த கொடுக்கல் வாங்கல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் பரிமாற்றம் டிமாண்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து விஜய் செய்கிறாருன்னு நான் சொல்லலை. முதல்வர் விஜய் அவர்களுடைய நாலஞ்சுக்கே இது வந்திருக்கா வரலையா நமக்கு தெரியல. நமக்கெல்லாம் வருது. அப்படி நமக்கெல்லாம் வருதுங்கும் போது அவருக்கு நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க, தளபதிகள் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் இருக்கும், நல்ல உயரமான தளபதி இருக்கார், அகலமான தளபதி இருக்கார், எல்லாரும் இருக்காங்க, உளவுத்துறை இருக்குது. ஆனால் நம்ம பல நேரங்களில் தளபதிகளே நமக்கு வந்து பிரச்சனையாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். அதாவது இந்த 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 நிலைக்கு காரணமே ஒரு கால் ஒரு தளபதியோ ஒரு சில தளபதியோ இருக்கலாம். ஒரு நெடிய ஒரு வீரமான தளபதியாக இருக்கலாம், ஒரு ஒரு வில்லேந்தி கௌரவர்களை எல்லாம் வந்து அலறவிட்ட ஒரு தளபதியாக இருக்கலாம். அவர் தெரியாது யாருன்னு. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து விஜய் எப்படி அடக்க போகிறார். இப்போ இந்த அவன் என்ன பண்ணுவான், அடுத்தது இன்னொரு 25 கோடி கூடுன்னு கேட்டால் லஞ்சமா, அப்போ 100ன்றதை நீங்கள் 140 ஆக்குங்க, அதில் ஒரு 10 கோடி அவன் மேலே வச்சு லாபம் சம்பாதிக்கணும்னு பார்ப்பான். கடைசியில்
50 கோடியில் முடிய வேண்டிய ஒரு பணி வந்து 150 கோடி வரைக்கும் போகுமே தவிர இதையும் தாண்டி குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிலைமை வந்து இதாக இருக்குது. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லையோ என்ற சந்தேகம் இருக்கிறது. இதை முதல்வர் விஜய் வந்து கட்டுக்கு கொண்டு வருவாரா? கட்டுக்கு கொண்டு வரும் நிலைமையில் கவனம் செலுத்தும் அளவுக்கு அவருக்கு நிம்மதி இருக்குமா? அரசியல் ரீதியாக பார்க்கலாம். அடுத்ததாக முத்துப்பேட்டையிலிருந்து ஜமாலுதீன் கேட்கிறார், அதிமுகவின் இரு பிரிவுகளின் மனுக்கள் மீதும் உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்கிறாரே சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன். ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி, 2 தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இது என்ன பதில்? இது உரிய மனு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த 25 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணுறீங்கன்னா ஏன் பண்ணுறீங்க? பண்ணலைன்னா ஏன் பண்ணல? சட்ட நிபுணர்களோட ஆலோசனைன்னா எவ்வளோ நேரம் ஆக போகுது? 1 நாளோ 2 நாளோ ஆக போகுது, 4 நாள் ஆக போகுது. உரிய நேரத்தில் உரிய பதில். இது என்ன, அதாவது என்ன அர்த்தம்னா, ஆட்சி இவர்களுக்கு எப்போ முடியுதோ 2031 வரைக்கும் 5 வருஷம் முடிக்கிறாங்களா? முடித்தா பெரிய ஆச்சரியமாக இருக்கும். உலக 7 அதிசயங்களில் 8வது அதிசயமாக இருக்கும். 5 வருஷம் ஆட்சி முழுமையாக இவர்களால் முடிக்கும். ஏன்னா இந்த பக்கம் சூழ்நிலையினால சொல்கிறோம். இந்த பக்கம் திமுக எப்போனாலும் அவரே ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காரு, எப்போனாலும் வாபஸ் இந்த ஆட்சி கவிழும், தேர்தலுக்கு தயாராக இருக்கணும் திமுக தொண்டர்கள். அங்கே அந்த பக்கம் அப்போ கூப்பிட்டா அந்த பக்கம் போயிடுவாங்க அந்த 8 பேர். இந்த பக்கம் அதிமுகலேருந்து வந்தவங்க டிஸ்குவாலிஃபை ஆவாங்களா, என்ன கதி? அங்கே பொதுக்குழு, அது அங்கே உள்ள குழப்பங்கள். இந்த இவர்கள் பொதுக்குழு கூட்டுவார்களா, இவர்கள் தனியாக அவர் தனியாக பொதுக்குழு கூட்டினால் அப்போ உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போகும். ஸோ பிரச்சனை வந்து ஒரு நீண்ட நெடிய பிரச்சனை. இதில் நீங்கள் என்ன முடிவு? இந்த முடிவு டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னால் இந்த 25 பேர் ஆதரவு செல்லாதுன்னு வரும் கோர்ட்லேருந்து. அந்த சமயம் பார்த்து திமுகவில் 8 பேரை வந்து திருமாவளவன் உட்பட, திருமாவளவன் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காரு? ஏன் இவரை வந்து இன்னும் முதல்வர் ஆக்கணும்னு சொல்கிற பேச்சு இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறாரு. அப்போ அவர் தான் உட்காந்து விஜய் முதல்வர் டிஃபன் சாப்பிட்றாரு, துண்டு எடுத்துட்டாரு, போக்குவரத்தெல்லாம் போகிறாருன்னு அந்தளவுக்கு வந்து அவர் முதல்வர் ஆகிட்டார். இன்னும் அந்த பேச்சு தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுன்ற அர்த்தத்தில் பேசிகிட்டு இருக்கார் அவர். அப்போ விஜய் அவர்கள் வந்து டவல் எடுத்துகிட்டு தான், அவர் டவல், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டவல் போட்டுட்டு உட்கார தான் நல்லது. ஏன் வெள்ளை கலர் டவல் ஒரு காலம் அவருக்கு பிடிக்கலன்னா வேறு ஏதாவது கலர் போட்டுங்க. ஃபுல்லாக ஒரே முள்ளால் நிரப்பி வச்சுருக்காங்க உட்கார்ற இடத்துல. அட்லீஸ்ட் துண்டு போட்டால் கொஞ்சமாவது உறுத்தாமல் இருக்கும்ல. அப்போ அவர் கவனமாக இருப்பது அவருக்கு நல்லது. அதை தான் நம்ம சொல்ல வரோம். அதாவது சபாநாயகர் வந்து கட்டாயம் முடிவு சொல்ல மாட்டார். முடிவு சொன்னாலும் பிரச்சனை. அதாவது முடிவு சொல்லிட்டா இப்படி சொன்னாலும் பிரச்சனை, அப்படி சொன்னாலும் பிரச்சனை. முடிவு சொல்லாமல் தாமதப்படுத்திட்டா யாராவது கேட்டால் எங்களுக்கு எம்மதமும் சம்மதம், தாமதமும் சம்மதம், அதுவும் ஒரு மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சார். அடுத்ததாக திருவானைக்காவலிருந்து மகேஸ்வரன் கேட்கிறார், விரைவில் மீண்டும் ஸ்டாலின் முதல்வர் ஆவார் என்கிறாரே முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். பயங்கரமாக பேசியிருந்தார் மேடைகளில். இல்லை அவர் என்ன திடீர்னு அவருக்கு ஏதோ அந்த சாமி வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த அம்மன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த சாமி வந்துருச்சுன்னுவாங்க. அது மாதிரி திடீர்னு அவருக்கு கருப்பு படம் பார்த்துட்டு வந்துருப்பாரோ இல்லை, அதான் ஏதோ வந்து தெரில. விரைவில் அவர் முதலமைச்சர் ஆவார். ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வேறு முதல்வர் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த நேரமும் ஆட்சிக்கு விழுங்குறாரு. ரெண்டாவது நம்ம யோசனை பண்ணி பார்க்குறோம், இப்போ இந்த 8 பேர் இப்போதைக்கு வெளியில் இருக்காங்க கூட்டணி. அதாவது திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம், காங்கிரஸ் இனிமேல் திரும்பி இங்கே வராது. இதில் வேறு அனிதா ராதாகிருஷ்ணன் சும்மா இல்லாமல் இந்த காங்கிரஸ் வந்து துரோகிகள், இவங்களை எந்த காலத்துலையும் திருப்பி உள்ளே விட மாட்டோம். இது ஸ்டாலினில் பேசணும், இல்லை உதயநிதி அவர்கள் பேசினாலும் அர்த்தம் இருக்குது. கட்சி தலைமைங்கிறது அனிதா ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ்காரங்களை கண்ணா முன்னான்னு திட்டிட்டு ராகுல் காந்தி புரிந்து கொள்ள வேண்டும், அவர் அங்கே வர முடியாது ஒரு ராகுல் காந்தியை திட்டுறாரு. ராகுல் காந்தியை அவமதித்து பேசியதற்காக இப்போ காங்கிரஸிலிருந்து திமுக வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்கிறாங்க. சரி, இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா, அதாவது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, விஜய் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவர் பார்த்து பேசணும் திமுக தலைமையை. யார்? அனிதா ராதாகிருஷ்ணன். இல்லைன்னா இந்த பக்கம் திருச்செந்தூர் தூத்துக்குடி பக்கம் வந்தாருன்னா
ஒரு சட்டையை கிழிச்சிருவோம் ஆதவ அர்ஜுனாவை. அமைச்சரையும் இந்த மாதிரி வந்து பேசுகிறாரு. விரைவில் வந்து அவர் வந்து இதுவாகிடுவார் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரில. ஒரு கால் இப்படி இருக்கார் இதெல்லாம் வந்து பேசுகிறாருன்னா, அதே மாதிரி கொளத்தூர் மக்கள் வந்து மோசடி. ஆமாம், மோசடி மக்கள். அது சொல்லிட்டு கொளத்தூரை வந்து ஸ்டாலின் வந்து சிங்கப்பூராக ஆக்கியிருந்தார். இப்போ எனக்கு நல்லா புரியுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மோடி சொல்கிறத வந்து பிரதமர் சொன்னதை வந்து மனசில் வாங்கிட்டு சொல்கிறார். பிரதமர் மோடி வந்து சிக்கனமாக இருக்கணும், அந்நிய செலாவணியில் அழுத்தம் ஏற்படக்கூடாது, பெட்ரோல் விலை வந்து 3% ஏறி இருக்குது, 100 ரூபாய்க்கு 3 ரூபா ஏறி இருக்குது. இது கூட வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 100 ரூபா இருந்தது, 3 ரூபா ஏறி இருக்குது, 103 ரூபா. வேறு சில பாஜக இது ஆளும் மாநிலங்கள்லாம் வந்து 96, 97ன்னு இருக்குது, 3 ரூபா ஏற்றினதுக்கப்புறமும். காங்கிரஸ் அதாவது எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா 107, 108, 110ன்னு வந்திருக்கு. எப்படி வித்தியாசம்? மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வரி வந்து எல்லா மாநிலத்துக்கும் ஒரே விதமான வரி தான், ஒரே விகிதம். இவ்வளோ பர்சன்ட்னா அவ்வளோ பர்சன்ட் தான், விலையும் அதே தான். அப்போ ஏன் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசு போடுற விதிகள் அந்தந்த மாநிலம் வந்து ஒன்று கூட போடுது, ஒன்று குறைச்சி போடுது. அப்போ குறைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? மாநிலங்களுடைய பொறுப்பு. நீங்கள் அந்த பக்கம் 107, 108 வருது, இப்போ தமிழ்நாட்டுக்கு 103 வருது, 96, 97ம் விலை அதிகத்துக்கு உயர்வுக்கு அப்புறமும் இருக்குது. இவர் என்ன கேட்டார்? அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் இல்லை, எதுக்காக சொல்கிறோன்னா, கொளத்தூரை வந்து சிங்கப்பூர் ஆக்கிட்டோன்னு சொல்கிறார். ஒரு கால் அவர் பிரதமர் மோடியுடைய அந்த அடிச்சுவட்டை, அவர் சொன்ன அந்த ஆலோசனையை பின்பற்றி வெளிநாடுகளுக்கெல்லாம் அனாவசியமாக போக வேணாம், நான் எசென்ஷியல்ஸுக்கு போக வேணான்றார். ஏன்னா அப்படி போனால் நீங்கள் டாலரில் செலவு பண்ணுவீங்க, டாலர் வாங்கும்போது அந்நிய செலாவணி அழுத்தம் வரும். இப்போ முடிஞ்ச வரை எண்ணெய் நம்ம இறக்குமதியை வந்து கம்மி பண்ணணும், சேமிப்பு பண்ணணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், ஆன்லைனில் ஸ்கூலில் எல்லாம் சொன்னார். இந்த வெளிநாட்டுகளுக்கு அதிகமாக போக வேணான்னு சொல்கிறதுனால இந்த திமுக அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இப்படி இருக்குமோ, சின்னவரை பார்த்து தான் சொல்கிறார், உதயநிதியை பார்த்து. ஏன்னா அந்த பக்கம் வந்து ராகுல் காந்தி அவர் திடீர்னு வந்து இத்தாலி போவார், பேங்காக் போவார், அங்கே போவார், எந்த ஊருக்கு சீனாவுக்கு போவார், எந்த வெளிநாட்டுக்கு போகிறாரு தெரியவே தெரியாது, 10 நாள் காணாமல் போயிடுவார். இங்கே வந்து தென்னாட்டின் ராகுல் காந்தின்னு சில பேர் சொல்கிறாங்க உதயநிதியை. இவரும் அடிக்கடி துபாய் போவார், பேங்காக் போவார். நான் பொதுவாக வெளிநாடுகளுக்கு போவாருன்னு சொல்கிறேன். அப்போ இனிமேல் நீங்கள் வெளிநாடுக்கு போகக்கூடாதுன்னு இவர் பிரதமர் சொன்னதுனால ஒரு கால் உதயநிதி அவர்கள் அடிக்கடி வெளிநாடு போகணுன்னு அவருக்கு ஆசையாக இருந்தால், கொளத்தூரை வந்து சிங்கப்பூர் ஆக்கியது உங்கள் அப்பா தான். எப்போவாவது வெளிநாடு போகணுன்னு உங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம் வந்ததுன்னா இப்போது நீங்கள் கொளத்தூர் வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு உதயநிதிக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஆலோசனை கூறுகிறார் என்று தோன்றுகிறது. இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்னமோ அவருக்கு ஏதோ சாமி வந்த மாதிரி இருக்குது, பார்த்து பேசிட்டோம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அவர் பேர் அனிதா, அனிதாவும் அது அனிதா ராதாகிருஷ்ணன். நம்ம எங்கே இருந்தோம், எங்கே வந்திருக்கோம், என்ன பேசுகிறோம், இதெல்லாம் பார்க்கணும். எதிர்கால அரசியல் சூழ்நிலையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் பரவாயில்ல. அடுத்ததாக பேரூர்லேருந்து வனிதாமணி கேட்குறாங்க, அதிமுகவில் வேலுமணி, CV சண்முகம் குழுவினருக்கு அமைச்சர்கள் பதவிகள் தருவதாக முதல்வர் விஜய்க்கு தெரியாமலேயே தாவேகா மூத்த நிர்வாகியும் லீமா ரோஸ் அவர்களும் வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள் என்கிறது தாவேகா வட்டாரம். சொல்கிறாங்க. அவங்க லீமா ரோஸ் அவர்களும் தாவேகா நிர்வாகி ஒருவருன்னா வேறு யாராக இருக்க முடியும்? மூத்த நிர்வாகியாக இருக்க முடியும், அமைச்சர். ஏன்னா அவர் குடும்பத்தில் இருந்தே வருவார். இவங்க தான் வந்து வேலுமணி SP இவர் CV சண்முகம் குரூப்புக்கு வந்து நாங்கள் அமைச்சர் பதவி தரோம் 8, அவங்க 5, அவங்க 8 கேட்டு இவங்க எல்லாம் 5, 6ன்னு பேசி இதெல்லாம் பேசினதெல்லாம் வந்து இவங்க லெவலில் தான். விஜய்க்கு எதுவுமே தெரியாது. அதாவது விஜயுடைய நாலேஜ் அனுமதி இல்லாமல் இவர்களாகவே பேசிவிட்டார்கள். இது என்ன ஒரு கால் விஜய் அவர்களுக்கு தெரிந்து இப்போ இதில் சிக்கல் வந்து விட்டது, அங்கே ஒன்றும் குழப்பமாக இருக்குது. டிடிவி தினகரன் வேறு வந்து அதிமுக அமைச்சர்களுக்கு அதாவது முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த மாதிரி பதவி பிளவுபடுத்திட்டு ஆதரவு கொடுத்தாங்களே, இந்த 25 பேர் குரூப்பு,
இவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தால் நான் சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட்டுக்கு போவேன்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். எடப்பாடி அவர்கள் கவர்னருக்கு கடிதம் கொடுத்துட்டார் கிட்டத்தட்ட இதே மாதிரி. இந்த சூழ்நிலையில் இப்போ கொடுக்க முடியாது. கொடுத்தா அது சிபிஐ விசாரணைன்னு போய் இருக்கிற சிக்கலை விட அதிகமாகிடுச்சுன்னா அப்போ ஒரு கால் விஜய்க்கு தெரிந்தாலும் இப்போ விஜய்க்கு தெரியாதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே எனக்கு அது கூட பரவாயில்ல. ஒரு அரசியல் சமயத்தில் அரசியல்வாதிகள் பேசுவதும் பொய்யும் வந்து ரொம்ப வித்தியாசப்படுத்த முடியாது. அநேக நேரம் அவர்கள் பொய் தான் பேசுவார்கள், அப்படி அதுதான் அரசியல்னு கேட்டால் சொல்லுவார்கள். ஆனால் இப்போ வர்றது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கவலையாக இருக்குது. விஜய் அவர்களுக்கு தெரியாமலேயே லீமா ரோஸ் அவர்களும், லீமா ரோஸ் எங்கே இருக்காங்க? அதிமுகவில். அவங்க எப்படி இவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க? அங்கே உள்ளவங்களுக்கு தாவேகால அவங்க எந்த பதவியிலையும் இல்லையே. அப்போ அவங்களுக்கு அங்கே என்ன கிரிப்பு இருக்குது? பிடி இல்லாமல் யாராவது வந்து பேச முடியுமா? இப்போ நான் உங்களுக்காக பேசுகிறேன்னா ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி எனக்கு ஏதோ ஒரு உங்கள்கிட்ட ஒரு கிரிப் இருக்கணும். ஆமாம், நான் சொன்னதை மீறி நீங்கள் போக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இவர் என்னதான் இருந்தாலும் இவர் வந்து அதுக்கு மேலே ஒன்றும் சும்மா அப்படி தான் பேசுவாருங்க, அவர் சம்மந்தப்பட்ட வீடியோ அங்கே மாட்டிக்கிட்டு இருக்குங்க. இது பல அரசியல்வாதிகளை பற்றி பல சமயங்கள் பேசப்படுது. உண்மையிலேயே அந்த வீடியோ இருந்தாலும் இருக்கலாம், இல்லை அப்படி பேசப்பட்டது ஒரு வதந்தியாக கூட இருக்கலாம். ஆனால் லீமா ரோஸ் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை எங்கிருந்து யார் கொடுத்தார்கள்? அமைச்சர் ஆதவர்ஜுனா அவருடைய மருமகன் என்பதால். சென்னை அந்த மாப்பிள்ளைனாலே பிரச்சனை தானே. இப்போ தான் ஒரு மாப்பிள்ளை பிரச்சனை முடிஞ்சதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்தது இன்னொரு மாப்பிள்ளை பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ அந்த மாதிரி அப்படி வந்தால் இது உண்மையானால், விஜய்க்கு தெரியாமல் தான் இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது உண்மையாக இருந்தால், அப்போ விஜய் பொம்மை முதல்வராக செயல்படுகிறாரா, இல்லை அவரை பொம்மை முதல்வராக முயற்சிகள் நடைபெறுகிறதா என்பதுதான் நமது கேள்வி. அப்படியெல்லாம் இல்லாமல் விஜய் வந்து அவர் இந்த பதவியை இருக்கும்போது சொன்ன மாதிரி நான் தான் இங்கே பவர் சென்டர்னு சொன்னாரே, அது அவர் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதை நடைமுறைப்படுத்தணும், மற்றவர்களை கண்ட்ரோல் பண்ணால் தான் இவர் மட்டும் பவர் சென்டராக இருப்பார். இல்லைனா இவர் சென்டரில் மட்டும் இருப்பார், பவர் வேற எங்கேயோ இருக்கும். இதுக்காக முகையூர்லேருந்து சலபதி ராவ் கேட்கிறார், முதல்வர் விஜய் அவருடைய மதிய உணவை அவரே கொண்டு வந்து சாப்பிடுவது அவ்வளவு பெரிய விஷயமா? இதற்கு இவ்வளவு விளம்பரமா? நான் சொன்ன முன்னிலே பேசுவேன், இது வந்து விளம்பர அரசியல், நாடக அரசியல். அவர் வெள்ளை டவலை நீக்கிட்டார். முதலில் வெள்ளை டவல் இல்லாமல் உட்காருவது விஜய் தான். ஆமாம், முதல்லாம் போட்டாங்க, அப்படிலாம் போட்டாங்க. அப்புறம் பார்த்தா வாட்ஸ்அப்பில் வந்து ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இவங்கெல்லாம் உட்காரும் போதும் டவல் இல்லாமல் தான் உட்காடுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து கீர்த்தனா என்ற பெண் அமைச்சர் வந்து இளம் வயதில் 30 வயதிலேயே அவர்கள் வந்து அமைச்சராக இருப்பது பாராட்டத்தக்க விஷயம். திறமையாக செயல்படுவார்கள் என்று எதிர்பார்ப்போம், யாரையும் வாழ்த்துவோம். ஆனால் வந்து என்ன போட்டாங்க தாவேகாலேருந்து, இது மீனெல்லாம் அந்த வரலாறு பூகோளம் எதுவுமே படிக்க மாட்டாங்க போட்டு, பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை வெளியிலையோ. தமிழ்நாட்டிலேயே முதலாக பெண் அமைச்சர். ஆமாம், எத்தனை அமைச்சர்களுக்கு முன்னாடி இருந்தாங்க? சத்யவாணி முத்து, அதுக்கு முன்னால் ஆனந்தன, எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே திமுகவில் கூட இருந்தாங்களே, திமுக கீதா ஜீவன் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னால் பூங்கோதை ஆலடி அருணா இருந்திருக்காங்க, வளர்மதி கூட இருந்திருக்காங்க, இருந்திருக்காங்க. அதிமுகவில் இது மாதிரி நீயா நான் தான் ஆனந்தநாயகி நிறைய பேர் இருக்காங்களே சார். அதான் சொன்னேன். இல்லை நீங்கள் அந்த திமுக முதல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால் அந்த பீரியட்லேயே ஆனந்தநாயகி அவர்களாம் அமைச்சராக இருந்திருக்காங்க. அப்போவே ஆமாம், திமுகலேயே சத்யவாணி முத்து அவர்கள் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் கடைசியில் திமுக விட்டு வெளியில் வந்துட்டான், அதெல்லாம் வேறு. எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள். எதுவுமே தெரியாமல் இவங்க பாட்டில் எதையாவது ஒன்று முதல்ல நாங்கள் தான் வந்து ஆமாம். இது எப்படி இருக்குன்னா, இந்த கொலம்பஸ் வந்து என்ன பண்ணார், அவர் ஏதோ இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன், இந்தியாங்கிற ஒரு அப்போ வந்து வளமான நாடு, ஆமாம், செல்வம் கொழிக்கும் நாடு இந்தியா, பாரதம், அது என்ன பேர் வேணாலும், அந்த அளவுக்கு வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கப்பலில் கிளம்பி போனார். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனார். போனோடனே இதான் இந்தியாவை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் இந்தியான்னு பேர் வச்சார். ஆனால் அவங்களாம் வந்து கொஞ்சம் சிவப்பாக இருக்காங்க. நம்ம ஊரில் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, இல்லை வந்து ஒரு என்னம்மா நேரம்னு சொல்லக்கூடிய இருப்பாங்க. அப்போது அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்தியான்னு பேர் வச்சதுனால சிவப்பு இந்தியர்கள்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் கடைசியில் அது வந்து இந்தியாவே இல்லை, இந்தியா வேற எங்கேயோ இருக்குது, அது அமெரிக்கா எங்கே இருக்குது. பின்னால் அமெரிக்கோ வெஸ்புக்கின்னு ஒருத்தர் போயிட்டு, யோ அது வந்து இந்தியா இல்லை,
இந்தியா வேற எங்கேயோ இருக்குது, இது வேற ஒரு புது இடம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அமெரிக்கோ வெஸ்புக்கின்றவர் அப்படி சொன்னதுனால அது பேர் அமெரிக்கான்னு வந்துச்சு. அது மாதிரி இவங்க கொலம்பஸ் மாதிரி இருக்காங்க தாவேகால. இவங்க கண்டுபிடிச்சது தான் இந்தியான்னு இவங்க பாட்டில் டிக்ளேர் பண்ணிடுறாங்க, நாங்கள் தான் முதலாக வந்தோன்னு. சரி, யாராவது ஒரு அமெரிக்கோ வெஸ்புக்கி வரலாற்றில் தோன்றியது போல தோன்றி இவர்களை திருத்த வேண்டும், அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக கடலூர்லேருந்து கலைவாணன் கேட்கிறார், முதல்வரான விஜய் மீது தனக்கு எந்த பொறாமையும் இல்லை என்று ரஜினி பேட்டியளிக்கிறாரே, என்ன பின்னணி? ரஜினி முதல்வராக முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? அவர் சொல்லியிருக்காரு, நான் அப்போது அரசியலில் வந்துருந்ததுன்னா 100% வெற்றி பெற்றிருப்பேன்லாம் சொல்லியிருக்காரு. அவர் சும்மா இல்லாமல் இந்த மீடியாவில் பண்ணி விட்டாங்களா என்னன்னு தெரியல. அவர் தான் அதிமுக ரெண்டையும் ஒன்றா இணைச்சு விஜய் ஆட்சிக்கு வர முடியாமல் செய்வதற்கு அவர் முயற்சி செய்தார். அதனால தான் அவர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்தார். ஸ்டாலின் ரஜினியை தூதுவராக வச்சு பேசி தான் அதிமுக இணைந்து ஒரு ஆட்சி, அதிமுக எடப்பாடி ஆட்சின்னு சொல்லி நடுவில் பேசப்பட்டது. அப்புறம் பொது வேட்பாளராக திருமாவளவனை வைத்துக் கொள்ளலாம் என்று பேசப்பட்டது. திருமாவளவனே அதை பற்றி நான் கேள்விப்பட்டேன், அது உண்மைதான், என் நண்பர்கள் சொன்னார்கள், இப்படிலாம் பேசினாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ரஜினி தான் அப்படின்ன போது அவர் வேறு வழி இல்லாமல், ஐயா நாங்கள் ஏதோ நண்பரை போய் பார்க்கறதுக்காக போனேன், ஸ்டாலினை பார்க்கணுன்னு, ஆனால் இப்படிலாம் கிளப்பி விட்டாங்க. எனக்கு விஜய் ஆட்சி புரியக்கூடாதுன்னு நான் எந்த முயற்சியிலும் ஈடுபடலை, விஜய் மீது எனக்கு எந்த பொறாமையும் இல்லை அப்படின்னு தன்னிலை அறிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி கொஞ்சம் இங்கே எல்லாம் செட்டில் ஆகிற வரைக்கும் அடிக்கடி இமயமலை போவார். அது மாதிரி ஏதோ ஆன்மீகத்தில் ஈடுபட்டார்னா அவருக்கு நல்லது. இல்லைன்னா அவர் எது பண்ணாலும் அது அவர் தலை உருளும். அதனால் நம்ம அதுக்கு மேலே நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய இலவச ஆலோசனை இதுதான். ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்வர் விஜய் இப்போ நம்ம இப்போ தான் இந்த கண்ட்ரோலு பவரு அவருக்கு தெரியாமைய வாக்குறுதியெலாம் பேசணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கட்சியில் இருக்குது. அதாவது முதல்ல பிரச்சனைகள், கட்சிக்கு பிரச்சனைகள் இருக்குது, கட்சிக்கு வெளியே இருந்து பிரச்சனைகள் இருக்குது, கட்சிக்கு உள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவர் சும்மா தான் பேருக்கு நான் மட்டும்தான் பவர் சென்டர்னு சொன்னாரே தவிர, நான் சொன்ன மாதிரி பவர் இவர் சென்டராக இருக்காரே தவிர பவர் வேறு எங்கேயோ இருக்கா மாதிரி இருக்குது. பவர் எங்கே வரும்? நமக்கு பணம் எங்கேருந்து வருதோ அதுதான் பவர். இது இயல்பான ஒரு விஷயம். அது எங்கேருந்து வருது? லாட்ரி மாஃபியாங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்க, இதெல்லாம் பரவலாக பேசப்படுகிற விஷயம். ஆளுக்காள். இப்போது ஒரு தாவேகா நிர்வாகி ஏதோ ஒரு ஊரில் புதுக்கோட்டையில் சரவணன், அவர் ஃபினான்ஸ் கம்பெனி நடத்தி 25 கோடி ரூபா வசூல் பண்ணி சிக்கலை மாட்டியிருக்கார். அவர் தாவேகால ஒரு நிர்வாகி. அப்புறம் தென்றல் குமார்னு அவர் ஏதோ ஒரு எம்எல்ஏ, அவர் கேவி குப்பம் எம்எல்ஏ, அவர் நான் செருப்பே இல்லாமல் பஸ்ஸில் வரேன், ரொம்ப ஏழை, ஆமாம் அப்படிலாம் பில்டப் கொடுத்தாரு. இப்போ போன மாதம் வரைக்கும் ரெட் கலரில் ஃபோர்ட் எண்டவரில் போயிட்டு வந்துருந்தார் அவர். அதுக்கப்புறம் அவருடைய வேட்பு மனுவில் பார்த்தா பல கோடிகள் சொத்து அவர் பேரில், ஒரு வைஃப் பேரில் தங்கம் பணம் எல்லாம் இருக்குது. ஆனால் வெளியில் செருப்பு போட முடியாது ஏழை. இன்றைக்கி தாவைகளை என்ன வேட்பாளர் அறிவித்தாங்களோ, வீடு வீடாக போய் நான் செருப்பை அவுத்து வச்சுட்டு மரியாதையாக உள்ளே போய் ஓட்டு கேட்டு பழக்கமானதுனால இப்போ செருப்பே இல்லாமல் இருக்கேன், எனக்கு காரே இல்லை, அதனால் நான் பஸ்ஸில். ஆனால் வலைதளத்தில் எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டுட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் செங்கோட்டையன் என்ன பண்ணார், அமைச்சர் செங்கோட்டையன், இந்த வின்ஸ்டார் சிவகுமார்னு சேலத்தில் ஒருத்தர், அவரை கட்சியில் சேர்த்துருக்கார் நேத்தன்மோ. அவர் யாருன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி வச்சு ரியல் எஸ்டேட், அதாவது பெரிய பில்டர்ஸ்ன்னு சொல்லி சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் வச்சு வின்ஸ்டார் டெவலப்பர்ஸ் என்னமோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேரும் என்னமோ எல்லாருக்கிட்டேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி அந்த மாதிரி வாங்கி, இது 2019 கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக அது மோசடி பண்ணி பணம் கிட்டத்தட்ட 300 கோடின்னு முன்னால் 100ன்னு இருந்துச்சு, அப்புறம் அப்படியே வளர்ந்து அது 300 கோடின்னு இருந்துச்சு. ஒரு 2000 பேரில் ஒரு 75-100 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹைகோர்ட் அதுக்கு ஒரு இது மாதிரி ஆணையம் மாதிரி ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று அமைச்சு அவங்க இதை விசாரித்து இந்த சொத்துக்கள் என்னென்ன இருக்கோ இவரதை அதெல்லாம் விற்று அதை செட்டில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. இவர் எப்படிப்பட்ட அமைதியாளர் நேர்மையாளர் அப்படின்னா, அந்த வின்ஸ்டார் சிவகுமார்
அந்த கமிட்டி வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கு. அது சேலத்தில் தானே இருக்கும், எங்கே ஒரு இடத்துல. அந்த கமிட்டி ஆஃபீஸுக்குள்ளே திடீர்னு ரவுடிகளோட நுழைஞ்சி அந்த பூட்டை உடைச்சி, எது ஹைகோர்ட் அப்பாயின்மெண்ட் கமிட்டி, அப்படின்னா அதுக்கு ஹைகோர்ட்டுக்கு உண்டான பவர். அந்த கமிட்டியோட ஆஃபீஸை உடைச்சி கிட்டத்தட்ட மம்தா சொன்னாக்கா அந்த பாணியில் போய் உடைச்சி உள்ளே போய் அங்கே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் அது இது பேப்பர்லாம் எடுத்து வந்து கிழிச்சு போட்டு ஒரு அட்டகாசம் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ட்டு வந்து அது கண்டனம் பண்ணி இவ்வளோ. ரொம்ப முக்கியமாக நேற்று இவரை கூப்பிட்டு தாவேகால சேர்த்துக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன். இது நேற்றோ முந்தா நேற்றோ நடந்திருக்கு இந்த சேர்த்தது. இந்த விஜய்கிட்ட இது வலைதளங்களில் எல்லா பத்திரிகைகள்லாம் வெளியில் வந்துடுச்சு. இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம அங்கே ஒரு புதுக்கோட்டை சரவணன், இங்கே இந்த மாதிரி நிறையா. அப்புறம் லட்சுமணன் ஒரு அவர் வந்து எங்கேயோ சேலம் மேற்கோ அது ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டார் எம்எல்ஏ. அவர் என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னால் அவர் இன்ஸ்பெக்டராக இருந்து போலீஸில் ஊழல் வழக்குக்காக அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அதை வேட்பு மனுவில் குறிப்பிடவே இல்லை. அப்போது அவசரமாக 234 பேரை போட்டாங்களே தவிர அதில் தாவேகாலே இல்லை 115 பேர் வெளியிலேருந்து வந்தாங்க, அதிமுகலேருந்து வந்தாங்க, குற்ற பின்னணி அவங்களோட பிரச்சனை. ஒரு டிஸ்மிஸ் ஆன இன்ஸ்பெக்டர் ஊழலுக்காக நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை அமைப்போம், ஊழலுக்கு எதிரானவர்கள் இப்போ விஜய் சொன்னார்னா எவ்வளவு பதிலுக்கு இந்த கேள்வியெல்லாம் மீடியாவில் கேட்க ஆரம்பிக்கல, இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம். ரெண்டாவது, திமுக சும்மா இருக்க மாட்டாங்க. அங்கே திமுக எப்பொழுதுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கும்போது வலிமையாக இருப்பார்கள். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்னவா இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வலியாக இருப்பார்கள். மக்களுக்கு வலியாக இருப்பார்கள். எதிர்கட்சியாக இருந்தால் வலிமையாக இருப்பார்கள். அந்த மாதிரி வலிமையாக இருக்கும்போது எல்லாத்தையும் கேள்வி கேட்க வைப்பாங்க. ரெண்டாவது, அன்னிலேருந்து மீடியாவுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களே, அந்த மீடியா, நான் சொல்லுது ஆர்எஸ்பி மீடியா, அந்த வகை மீடியா மட்டும் அவங்க என்னதான் இருந்தாலும் விசுவாசமாக இருப்பாங்க இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு தானே விசுவாசம், முதலாளிக்கு தானே. இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இப்போது விஜய் வந்து இது வந்து என்ன செய்வது, சரி ஒரு ஜோசியர் வந்து சொல்றபடி கேட்டு பண்ணால் நல்லா இருக்குமான்னு பார்த்தா ஜோசியருக்கே நேரம் சரியில்லை, கட்டம் சரியில்லை. இது ஒரு நாய் போச்சு, கொடுத்த பதவியும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் விஜய் வந்து இப்பொழுது இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு, இந்த ஜோசியர் வேணாம், இவர் இப்போதான் சரியா இல்லை, ஒன்றும் பிரியங்கா காந்தி பிரதமர் ஆவார் 2019 சொன்னார், 2021 கமல் முதல்வர் ஆவார்னு சொன்ன ஜோசியர் இப்போ அடுத்தது வந்து விஜய் பிரதமர் ஆவார், அதுக்கப்புறம் இவர் தோற்று போய் ஓடி விடுவார், யார், மோடி. அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷம் அவர் அரசியலில் விஜய் தொடர்வார். எவ்வளோ வயசு இப்போ 52ஆவது, 90 வயசு வரைக்கும் இருக்கட்டும். 100 வயசு வரைக்கும் கலைஞர் இருந்தார், அந்த மாதிரி 4 வயசு அந்த மாதிரி இருக்கட்டும். அவர் ஏதோ இவருக்கு சந்தோஷமாக திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு. உண்மையான ஜோசியர் ஒருவரை இப்போ கேரளா போகிறதா இருந்தார் அவர். அங்கே பதவியேற்றம் திங்கக்கிழமை, இன்னைக்கு தானே? ஆமாம், சரி, நேற்று. பதவியேற்றத்துக்காக போகிறதா இருந்தார். அப்புறம் கடைசி நிமிஷத்தில் கேன்சல் பண்ணிட்டார். இவர் கேரளாவில் வந்து கூப்பிட்டதுக்கு போகிறதா இருந்தது காரணமே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த மாதிரி கட்சியில் உள்கட்சி பிரச்சனைகள், வெளியிலேருந்து திருமாவளவன் திமுக கூட்டணி சைட்லேருந்து பிரச்சனை வருது, அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க அங்கே குழப்பத்தினால பிரச்சனை வருது, இது வெளி பிரச்சனை. ஒரு உள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி? நம்ம ஊரில் வழக்கமாக வந்து உள்ளூர் ஜோசியரோட வெளியூர் ஜோசியருக்கு தான் மரியாதை ஜாஸ்தி. அதுவும் கேரளா ஜோசியர்னால் ஆண்டாண்டு காலமாக எல்லா முதல்வர்களுக்குமே கேரளா ஜோசியர், பணிக்கர், நாயர் இப்படி கேட்டால் தான் திருப்தியாக இருக்கும், நம்பூதிரி இப்படி கேட்டால் தான். இப்போ கேரளா போகிறதா இருந்ததே ஒரு பரிகாரம் தேடி யாரோ ஒரு இவர்கிட்ட பாருங்கன்னு யாரோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜோசியத்தை பார்க்கலான்னு போனால் அவர் திடீர்னு வந்து, நான் எங்கேயோ ஒரு பூஜைக்காக நான் எங்கேயோ அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இப்போ வேண்டாம், நான் சொல்லும்போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். இதுவே ஒரு அபசகுணம். ஒரு போய் பரிகாரம் என்னன்னு கேட்டு வரலான்னு போனால் ஜோசியரே இப்போ வராதேன்னு சொல்கிறான், அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணினா இது நம்ம கொஞ்சம் ஏதோ ஒரு சகுனம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்கார். கேரளாவுக்கு போகல, அது காரணம் அவர் ஜோசியத்தை பற்றி இல்லை, அவர் பதவி ஏற்றத்துக்கு போகிறதா இருந்தார், இங்கே பிஸியாக இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஆக விஜய் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார்.
கேரள ஜோசியர் பரிகாரத்துக்காக காத்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு வந்த காதோடு செய்தி. ஓகே சார், காதோடு மருமி மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மருமி. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. வணக்கம். நன்றி.